நம்ம கடை இருக்குது, ஒர்க் ஷாப் இருக்கிற மெக்கானிக்கு, டூ வீலர் மெக்கானிக்கு இங்கே வர்றவங்க 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. சர்வீஸ் கொடுக்குறவங்க சர்வீஸ் விட்டுட்டு உட்காந்து என்னுடைய செட்டில் உட்காந்து அவங்களுடைய மொபைல் எடுத்து ஏதாவது ஒன்று பார்க்கத்தான் செய்வாங்க. அவங்க பார்த்ததுலாம் நான் பார்த்தது ஆகுமா? இதானே எனக்கு வேலை. ஒவ்வொரு மொபைலை வாங்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையா? நான் ஒவ்வொரு வேலையை உழைச்சா தான் எனக்கு உணவு. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருக்கேன். எந்த நேரமும் மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது என்னுடைய வேலை அல்ல. என் மொபைல் யாராவது எடுத்து பார்க்கத்தான் செய்வாங்க. நண்பர்கள் வருவாங்க, அவங்களும் எடுத்து பார்க்கத்தான் செய்வாங்க. நான் பார்க்க மாட்டேன். ஆனால் அவங்க பார்த்து எடுத்து தான் நோண்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். என் மொபைலில் ஏன் நோண்டுறீங்க, அதை நோண்டுறீங்க, இதை நோண்டுறீங்கன்னா நான் கேட்கல மாட்டேன். அது மாதிரி நண்பர் மொபைல் நானும் எடுத்து பார்க்கத்தான் செய்வேன். பார்க்குறேன்னா ஏன் பார்க்குறீங்க, எதுக்கு பார்க்குறீங்கலாம் கேட்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே அதை எடுத்து பார்க்குறது, இதை எடுத்து பார்க்குறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு போர் அடித்தா இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க, எனக்கு போர் அடித்தா அவங்க செட்டில் போய் நான் உட்காந்துருப்பேன். இதான் நிலைமை. அதுக்காண்டி நான் போய் எனக்கு பொழுது போகலன்னு சொல்லிட்டு நான் ரோட்டில் போய் உட்கார முடியுமா? நான் ஏதாவது நண்பர்கள் இடையில செட்டில் போய் உட்காந்துருப்பேன். அதே மாதிரி தான் எல்லாரும் வருவாங்க, பொழுதுபோலாம் போர் அடிக்கிறது தான் இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. என் செட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ பார்ப்பாங்க, அவங்க யூடியூப் சேனல் எடுத்து பார்ப்பாங்க, அவங்க மொபைலில் எதையாவது ஒன்று எடுத்து நோண்டி பார்ப்பாங்க. அவங்க பார்த்ததெல்லாம் நான் பார்த்தது ஆகாது. உண்மையாக இருக்கேன், உறுதியாக இருக்கேன், அவ்வளோதான். இது மாதிரிலாம் சொல்லி உனக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நல்லவன் சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வேலை இல்லை. நான் ஒவ்வொரு வேலையை உழைச்சா தான் எனக்கு ஒவ்வொரு வேலையும் உணவு கிடைக்கும். நான் உழைச்சி சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். உழைக்கவில்லை என்றால் எனக்கு உணவு கிடையாது.